கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சன்செட் வைப் எபிசோட் 6 தான். எபிசோட் 6 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 5 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். ஒரு வழியா சன் சலீன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான். சலீன் ஏத்துக்காமையா இருப்பான். சன்னோட ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லிட்டா. ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல சிந்து பாடுற மாதிரி இடையில இன்டிமேட் சீனை காட்டி கண்ணை தொடச்சிட்டாங்க. சன்லின் ஃபைனலா அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிட்டாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சலீனோட கனவை தான் காட்டுறாங்க. பிரதர், கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே வருது. அந்த வாய்ஸ் ஒரு பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. பக்கத்துல வர வர அந்த சவுண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு. சலீனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு வேகமா கண்ணு முழிச்சிடுறான். மறுபடியும் அந்த கெட்ட கனவு வந்துருச்சு. வேகமா ரெடியாகி வந்தா சலீனை டிராப் பண்றதுக்காக சன் தான் வந்திருக்கான். தான் என்ன வேலைக்கு வந்திருக்கோன்றதே மறந்துட்டு சன்னை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்க. இது வேணாவான்னு சொல்லிட்டு சந்தா ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதோடனுமே எல்லாத்துக்குமே டைம் ஆயிடுச்சு. சோ பிரசன்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கான் சலீன். என்னதான் சலீனோட டிசைன் யூனிக்கா இருக்குது ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாலுமே அந்த டிசைனை காம்படிஷனுக்கு அனுப்புறதுல கியூக்கு விருப்பம் இல்ல. ஆனா என்ன பண்றது, அங்க இருக்கிற எல்லாருமே கியூவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரோட டிசைனும் யூனிக்கா இருக்குது. ஆனா நான் 3 பேர் டிசைன் மட்டும்தான் அனுப்ப போறேன். அவங்க பேரை நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் பிரின்ஸ் சலீன் உங்களோடதுதான் சொல்லிட்டு கியூ. இந்த இடத்துல லின் சந்தோஷப்படுறானோ இல்லையோ அதை விட டபுள் மடங்கா பிம் தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. லின், உன்னோட டிசைனை டைரக்டா நீ என்கிட்ட கொடுத்துடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா லின் என்ன பண்றான்னா கியூ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். கைஸ், நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாருக்குமே பிரசிடென்ட் டின்னர் பார்ட்டி தரப்போறாரு. அதனால நீங்க எல்லாருமே பயங்கர சீக்கிரமா கிளம்பி சீக்கிரமா ரெடியாகி வந்துடணும்னு சொல்லிட்டு கியூ அங்கிருந்து கிளம்பிடுறா. எப்பயும் போலதான் எல்லாருக்கும் முன்னாடியுமே யோ ரெடியாகி வந்துடுறான். ஆனா என்ன பண்றது, இந்த பிம் அமைதியா இல்லாம சலீனை ஒரு வழி பண்ணி கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்கா. எதுக்காக குழந்தை மாதிரி இவனை படாத பாடுபடுத்திட்டு இருக்கன்னு யோ கேட்க, இன்னைக்கு நைட் இந்த ஸ்டார் மாதிரி லின் தான் மின்ன போறான். அதனாலதான் நான் அவனை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்குது. ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியும் தோணுது. சரி வா போலான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் சன்ன காட்டினா எந்த ட்ரெஸ்ஸோ போடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா டவுட் வந்துருச்சு. தேடிட்டே இருக்கும்போது சாம் அங்க வந்துடுறான். சாப்பாடு சாப்பிட போறதுக்கு எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சாம் கேட்க, நான் எதை போட்டுட்டு போனாலுமே சலீனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன என்னோட ஃபேஸ் ஹேண்ட்ஸமா இருக்குது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கான் சான். நீ தாய்லாந்துக்கு வந்ததும் உன்னோட கான்பிடென்ட் வேற லெவல்ல இருக்குது. ஆகாயத்துக்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். டின்னர் சாப்பிட ரெஸ்டாரண்ட் கேட்டு இருந்தனே, நீ அரேஞ்ச் பண்ணிட்டியான்னு சான் கேட்க, ஹோட்டல் சாலா லைக் கிராண்டா தான் நான் புக் பண்ணிருக்கேன். சான் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். சாலா லைக் கிராண்டா, அது அம்மாக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தானேன்னு கேட்டுட்டு இருக்கான் சான். அதனாலதான் நான் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இங்க வாங்க அண்ணா. ஆனா நீங்க லவ் பண்றீங்கன்னு தெரியும். அதுக்கு நீ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் லவ்ல கிரேசியா தான் இருக்கேன், இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா எல்லா எம்ப்ளாயும் நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன வாட்ச் பண்றதே பொழப்பா வச்சிருக்க. எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன்னோட ஆட்டிடியூடே மாறி போயிடுச்சு. ஒருவேளை அம்மா மட்டும் ரிட்டர்ன் வந்து உன்னை பார்த்தாங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் நான் சந்தோஷம் வச்சுக்கிட்டாதான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு நிறைய ஒர்க் நல்லதான் வரும். அப்பதான் நம்மளோட கம்பெனியோட சேல்ஸ் அதிகமாகும் சொல்ல, வாவ், என்னோட பிரதர் எவ்வளவு கியூட்டா பேசுறாரு. என்னால நம்பவே முடியலன்னு சாம் சொல்ல, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நீ பண்ற கிறுக்குத்தனம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த வசதி எப்படி இருக்குதுன்னு சாம் சொல்ல, ஐயோ நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க சாம் அங்கிருந்து ஓடி போயிடுறான். எது போடுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சன் புலம்பிட்டு இருந்தா, நீங்க தொடர்றதே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். நான் தொட்டதே நல்லா இருக்குதான்னா எல்லாத்தையுமே தொடர்னே டே சாம் எதுன்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு சன் மறுபடியும் சாம் கிட்டே கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யோ பிம் லின் 3 பேருமே அமைதியா இருக்க, லொகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யோ அமைதியாவே இருக்கான். எங்கன்னு சொல்லுடா, அப்பதான் கார்ல போக முடியும்னு கேட்டுட்டு இருக்கா பிம். ஜாலாலை கிராண்டுன்னு சொன்னதோடனுமே லின் பிம்மால நம்பவே முடியல. அப்படியே 3 பேரு ஜாலியா பேசிக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா பார்ட்டியே வேற லெவல்ல நடக்குது. இதை பார்த்ததோடனுமே பிம் ஒரு மாதிரி ஆயிடுறா. எல்லாருமே சூப்பரா இருக்காங்க, நான் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கேன்னு பிம் சொல்ல, என்ன ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பேசுமான்னு சொல்லிட்டு இருக்கான் யோ. கைஸ், நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். ஜுல்டிஷ் நம்மள தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சாம் கூட்டிட்டு போயிடுறான். எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா சன் அங்க வந்துடுறான். எல்லாரோட பார்வையுமே சன் மேல இருந்தா சன்னோட பார்வை மட்டும் சலீன் மேல இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பார்ட்டியை நான் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னா, நீங்க எல்லாருமே ஹோல் இயரா எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. உங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். இது பார்ட்டி மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபேமஸ் ரெனோவேட்டட் ஜுவல்லரி டிசைனர்ஸ் இங்க வர போறாங்க.
இந்த ஹோட்டல்ல யூஸ் பண்றதுக்காக விட்டு இந்த ஹோட்டல் ஓனருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவரை ஸ்டேஜுக்கு வர வச்சு gift கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஓனரை பார்த்ததுக்கு அப்புறமா சலீன் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்றத அந்த ஓனரும் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது. செரிமனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட்டி பயங்கரமா போயிட்டு இருக்குது. எல்லாருமே ஒவ்வொரு விதமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சலீன் மட்டும் பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கான். சன் ஒரு ஓரமா மறைஞ்சு நின்னுகிட்டு சலீனை சைகை பண்ணி கூப்பிட்டதோட இனிமே நான் ரெஸ்ட் ரூம் போக போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். லின்னு உனக்கு இந்த பாட்டி பிடிச்சிருக்குதா என்ன? நீ நல்லாதான் இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான் சன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும். அது நீ ஏதோ திக்கி திணறிட்டு இருக்க. என்னோட பையனும் மிஸ்டர் சன்னும் பயங்கர க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் அங்க வந்துடுறாரு. அப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு சலீன் இழுத்துட்டே இருக்கான். ஆக்சுவலி இதுதான் சலீனோட அப்பா போல. ஓ இதனாலதான் நீ நம்மளோட ஃபேமிலி பிசினஸ் எடுத்து ரன் பண்ண மாட்டேங்கிறியான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பா எனக்கு எது பிடிக்குதோ நான் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லின். நான் என்னத்த நினைக்கிறது, நான் நினைக்கிறது தான் எல்லாமே கண்ணு முன்னாடியே நடக்குது. அதனால நான் எதை பத்தியும் கவலைப்படலன்னு சொல்லிட்டு கடுப்பா பேசிட்டு இருக்காரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சலீன் என்னோட கம்பெனில தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கான். அவன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவனை இந்த மாதிரி பாத்துக்கிறேன். உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் சொல்லிட்டு கையை நீட்டிட்டு இருக்கான் சன். இது ஃபேமிலி மேட்டர்னு சொல்லிட்டு பயங்கரமா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டுறாரு. அப்பா ப்ளீஸ் என்ன ஆனாலும் ஏதானாலும் சரி 3 மாசத்துக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட தானே வரப்போறேன். நான் லவ் பண்ற விஷயத்த நான் பண்ணா என்னப்பா ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு பயங்கர கியூட்டா கெஞ்சி ஃபைனலா அவரோட வாயால ஓகே சொல்லவே வச்சுட்டான். லின் அமைதியா இருப்பானா? அவனோட அப்பாவோட கையை எடுத்து சன் கூட ஹேண்ட் ஷேக் பண்ண விட்டுடுறான். இடையில சன் பண்ற ஆக்ஷன் இருக்குதே அது வேற லெவல்ல இருக்குது. எதுக்காக தான் இவன் இவ்வளவு ஃபன்னியா இருக்கானோ தெரியல. இன்னொரு பக்கம் யோசாம் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. நீ அதிகமா குடிச்சு எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். இப்போ நல்லா இருக்கு, ஆனா நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொல்ல. லின்னோட லாஸ்ட் நேமா நான் நோட்டீஸ் பண்ணேன். பில்லியனரோட நேம் மாதிரியே இருக்குது. உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், ஆனா அவன் எல்லாருக்கும் தெரியறத விரும்பல. ஆர்டினரியா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குதா? பிரசிடென்ட் லின் 2 பேருமே மாறி மாறி போய் சொல்லிக்கிறத பார்த்தா சீரீஸ்ல நடக்கிற மாதிரி இருக்குதுல்ல. அட்லீஸ்ட் ஆர்டினரி பர்சனா நீனாவது என் கூட இருக்கியே. ஆர்டினரியா இருக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்குது தெரியுமா? நான் என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம், எங்க வேணும்னாலும் போகலாம், எனக்கு பிடிச்சதா நான் பண்ணலாம். எவ்வளவு ஹார்ட்டா இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியும். நான் ஓவரா குடிச்சிருக்கேன், நான் எது சொன்னாலும் நீ நம்பாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டான். சாம் தான் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சன்ன காட்டினா லின்ன டிராப் பண்ணதான் வந்திருக்கான். ஆனா என்ன பண்றது, கையை விடாம பிடிச்சிட்டே இருக்கான். என்னோட கேண்டோ வந்துருச்சுன்னு லின் சொல்ல, நான் என்ன பண்றது, உன்னோட கை பயங்கர சாஃப்டா இருக்குது, என்னால விடவே முடியலன்னு சன் சொல்ல, நீங்க மறுபடியும் ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே சாஃப்டா இருக்குது, அதனாலதான் நான் சொன்னேன் சன் சொல்ல. நிறைய வேலை இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சின்னு கெஞ்சிட்டே இருக்கான். இந்த டைம் நான் உன்னை போக விட்டுறேன், ஆனா இந்த சாட்டர்டே நாம 2 பேரும் டேட் போயே ஆகணும்னு சொல்லிட்டு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சி லின்ன ஓகே சொல்ல வச்சுட்டான் சன். சொல்லவா வேணும், இதுக்கு முன்னாடி போன டேட்டே இப்ப வரைக்குமே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஆனா என்ன பண்றது, இன்டிமேட் சீனை தான் விட்டு விட்டா காட்டிட்டாங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்தையே மறக்க முடியாது இருக்குது. இதுல புதுசா வேற விட்டா. லின் காலையிலே எழுந்து பெட்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சன்ன காட்டினா 2 பேரும் சாப்பிடறதுக்காக டேபிள ரெடி பண்ணிட்டு இருக்கான். லின் நீனே எழுந்து வந்துட்டே என்ன நல்ல கனவு கண்டியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, ஏதாச்சும் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க எனக்காக என்ன குக் பண்ணிருக்கீங்கன்னு லின் கேட்க, கஞ்சிதான் செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இது பார்க்கவே சூப்பரா இருக்குதுன்னு லின் சொல்ல, நீ எதை சொல்றன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கா சன் கேட்க, கஞ்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இங்க பேசுறதுக்கு வேற என்ன இருக்குதுன்னு லின் கேட்க, நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கான். டாட் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு லின் சிரிக்கிறான் பாருங்க. இந்த இடத்துல சன் ஃபுல்லாவே விழுந்துட்டான். எஸ், நான் நினைச்ச மாதிரி உன்னை சிரிக்க வச்சுட்டு என்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ சிரிக்கும் போது அவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னா பயங்கர ஹாட்டா இருக்குது, அப்படியே வாயில அள்ளி போட்டுட்டான். ஐயோ சூடா இருக்குதுன்னு லின் சொல்ல, கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்பூன் கஞ்ச வாரி வச்சுக்கிட்டு இவனுங்க 2 பேரும் ஊதுல ஒரு குண்டா கஞ்சியவே ஆத்திடலாம் போல. சன்னால அவனோட உணர்ச்சிகளை கண்ட்ரோலே பண்ண முடியல. லின்ன கிஸ் பண்ணிட்டான். குண்டட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லின் கேட்க, நேத்து நைட் உன்னோட ஃபேஸ் எந்த மாதிரி வச்சிருந்தியோ அதே மாதிரி பண்ணா நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒருவேளை நீ டயர்டா இல்லைன்னா சம்திங் ஃபன்னா ஏதாச்சும் பண்ணுவோமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். சம்திங் ஃபன்னா எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு லின் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க. ஹார்ஸ் ரைடிங் பண்ணதான் சன் லின்ன கூட்டிட்டு வந்திருக்கான். என்னால இதெல்லாம் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லின். ஆனா லின் நீ ஹார்ஸ் ரைடிங் நல்லாவே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு சன் டபுள் மீனிங்ல பேச, குண்டட் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கீழே விழுந்துருவேன்னு நினைச்சு பயமா இருக்குது, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லின். நீ கவலைப்படாத, நீ ஹார்ஸ் ரைடிங் பண்ணும்போது ஹார்ஸ்ல நானும் உன் கூட தான் இருப்பேன், கீழே விழாம பாத்துப்பேன்னு சொல்லிட்டேன்.
ரைட் போகும்போது கூட கை பிடிச்சிட்டு தாங்க இருக்கான். ஆனா என்ன பண்றது, ரைட் பண்றாங்களோ இல்லையோ இடையில இடையில இன்டிமேட்டா இருக்கிறத மட்டும் மறக்கவே இல்ல. ஹார்ஸ் ரைடிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சன் என்ன பண்றான்னா லின்னு கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு இருக்கான். சன்னோட அம்மாவுக்கு ஆன்டிக் கலெக்ஷன் எல்லாம் கலெக்ட் பண்ற ஐடியா நிறைய இருக்கும் போல, பயங்கரமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கும் போது லின் என்ன பண்றான்னா ஒரு பொட்டி மாதிரி இருக்குது, அந்த பொட்டி முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கான். சனுக்கு சேன் கிட்ட இருந்து கால் வந்துருது. இம்பார்ட்டன்டான காலா இருக்கும், நீ பாத்துட்டே இரு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். லின் ஏதோ சொல்றதுக்காக சன்ன கூப்பிடுறான். ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறான். உனக்கு பிடிச்சது சூஸ் பண்ண நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பெட்டி முன்னாடி இப்போ வரைக்குமே அமைதியா தான் நின்னுட்டு இருக்கான் லின். சடனா அவனோட மைண்டுக்குள்ள ஓபன் பண்ணுன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணான். லின் நான் சொல்றது உனக்கு கேக்குதான்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்க கேட்க அந்த பெட்டியில இருக்க சில்க தொட்டுட்டே இருக்கான். அந்த துணியை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு அந்த வாய்ஸ ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். காட்டுக்குள்ள போய் பக்கத்துல இருக்கிற நதிக்கிட்டே போயிட்டான். லின் ஆளைய காணும்னு சொல்லிட்டு சன் ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கான். லின்னோட பேரை சொல்லி கத்திட்டே இருந்தாலுமே லின் கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்ல. லின் பாட்டுக்கு அந்த சில்க போட்டுட்டு அங்க இருக்கிற ஆத்துக்குள்ள இறங்கி போகவே ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் சன் தேடிட்டே தான் இருக்கான். லின் அந்த ஆத்துக்குள்ள போக போக அவனோட தலை வரைக்கும் உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா சன் அவனை பார்த்துட்டான். லின்னோட பேரு சொல்லி கூப்பிடுறான். ஆனா என்ன பண்றது, லின் அவனோட கான்சியஸ்ல இல்ல. ஃபைனலா அந்த ஆத்துல குதிச்சு அவனை காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். சன் லின்னோட பேரு பல டைம் சொன்னதுக்கு அப்புறமா தான் லின் கான்சியஸ்க்கு வந்து சன் ஹக் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தது உடனேமே இந்த காஃபி குடி, அப்பதான் உனக்கு கோல்டு வராது, இந்த டைம் நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சன் கேட்க, ஆக்சுவலி நேத்து நைட் ஒரு கனவு வந்தது, அதுல ஒரு பர்சன் என் கூட பேசினாங்க, நீங்க கால் அட்டன் பண்றதுக்காக அந்த ரூம்ல இருந்து என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, அந்த பர்சனா நான் ரியலா பார்த்தேன்னு சொல்ல சன்னால இதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். உங்களால நம்ப முடியல, ஆனா இதுதான் உண்மை. அந்த பெட்டியில இருந்துச்சுல்ல அந்த தாய் சில்க், அதே மாதிரிதான் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தா. அவளுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டே இருந்தா. அதனாலதான் நான் அவளோட வாய்ஸ ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க, அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு லின், என்ன ஆனாலும் சரி நான் எப்பவுமே உன் பக்கத்துலதான் இருப்பேன். உன்னோட தலையெல்லாம் ஈரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தோட்டி விட்டுட்டு லின்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில வேகமா ரெடியாக்கி ஆபீஸ்க்கு வந்தா லின்ன பிரியறதுக்கு சன்னுக்கு மனசே இல்ல. நீ நல்லாதான் இருக்கியா, ஒர்க்குக்கு போகிறதுக்கு நீ ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் லின். இன்னும் நிறைய டைம் இருக்குது, பண்றதுக்கு கூட நிறைய வேலை இருக்குதுன்னு சன் சொல்ல, ஆல்ரெடி 7:47 ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான் லின். இன்னும் உனக்கு 10 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சன் என்ன பண்றான்னா லின்னு கிஸ் பண்ணிட்டு, ஹார்ட் ஒர்க் பண்றதுக்காக தான் நான் உனக்கு இதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு லின் அங்க இருந்து கிளம்பிடுறான். சன்னுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. சன் மீட்டிங் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கியூ அவளோட டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ண ஜுவல் டிசைன் காட்டிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது போல, பயங்கரமா நோட்ஸா எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை காட்டினா எப்பயும் போலதான் எம்ப்ளாயிஸ் யாருமே இல்ல, இன்டர்ன் மட்டும் தான் இருக்காங்க. எல்லாருமே தனியா இருந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, ஜுல்டிஷ் பார்த்தா நம்ம எல்லாரும் செத்தே போயிடுவோம், இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்குள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லின் எதுக்காக நீ கவலைப்படுற, இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு தான் இந்த யோ இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஜுல்டிஷும் இன்னொருத்தையும் வந்துடுறாங்க. ஐயோ என்ன நீங்க இந்த ஆபீஸ கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கீங்க, எம்ப்ளாயியா இருக்கிற நாங்க கூட இந்த மாதிரி பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் இவங்க எல்லாருமே அங்கிருந்து துரத்தி தள்ளிட்டு இதுங்க ரெண்டுங்களும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க. சியோலை ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டா ஒரு கம்பெனி இருக்குது, அதோட சிஓ மேடம் லின் டிசைன் பண்ண டிசைன் மாதிரி அந்த மேடமும் டிசைன் வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களோட செக்ரட்டரி அங்க வந்துடுறா. மேடம் நீங்க பாத்துட்டு இருக்க இதே டிசைன் சியோலை ஜுவல்லரி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்தவங்களோட ஒர்க்கை காப்பி பண்றதுக்கு பதிலா இந்த சியோலை ஜுவல்லரி பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்கா. இங்க இருந்துதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் போல. இன்னொரு பக்கம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ்ல காட்டினா லின்னோட டிசைனுக்கு பிரிண்ட் என்ன பண்றான்னா 3D லுக் கொடுத்துட்டு இருக்கா. 3D லுக் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குது. இங்க பாரு லின், இந்த ஹோல் ஐடியாவே உன்னோடது தான், நான் 3Dல மட்டும்தான் ஹெல்ப் பண்ண, இதுல எனக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு சொல்லிடுறா. லின் ஃபைனலா நம்மளோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. மேடம் பிரிம், நான் கூட உங்களோட இடத்துல இருந்தேன்னா இவ்வளவு அழகா பண்ணிருப்பனோ இல்லையோ எனக்கு தெரியல. மேடம் நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களோட ஒர்க்கும் அழகா இருக்குது. பிம் நான் சொன்னது கரெக்டான்னு கேட்டுட்டு இருக்கா. ஐயோ இவன் கேட்டதுக்கு ஆன்சர் கூட பண்ணாம பயங்கர பரபரப்பா பிம் வேலை செஞ்சுட்டு இருக்கா. இதை பார்த்ததோடையுமே யோகே ஷாக் ஆயிடுது. நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டேன், நீ ஏன் ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேட்டுட்டே இருந்தா பிம் பாட்டுக்கு கண்டுக்காம அவளோட வேலையை செஞ்சுட்டே இருக்கா.
ஏய் டிசைனா வரைஞ்சிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கிறுக்கி வைக்காத, அது டிசைன் மாதிரியே தெரியல. பிம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இது உன்னோட ஸ்டைலே கிடையாது. யாராச்சும் உன்னை இந்த வேலை செய்ய வச்சாங்களா என்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காயோ. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிம் பயங்கர கியூட்டா பண்ணிட்டு இருக்கிறத பிரிண்ட் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கா. லின் பிரிண்ட் ரெண்டு பேருமே 3D ஒர்க்கை சப்மிட் பண்றதுக்காக தான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா கியூ அங்க வந்துடுறா. நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்கன்னு கியூ கேட்க, நாங்க ரெண்டு பேருமே இந்த 3D டிசைனை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா லின். அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா கியூ. இவங்க 3 பேருமே மீட்டிங் ரூமுக்கு தான் போறாங்க. இவங்களுக்கு முன்னாடி போர்டு மெம்பர்ஸும் அங்க இருக்காங்க. சலீம் இது உன்னோட டிசைன் தானேன்னு கேட்டுட்டு இருக்கா கியூ. ஆமான்னு சலீம் சொல்ல, நம்மளோட மேடம்க்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா நீ ஏதோ கியூ சொல்ல வர, அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான், மேடம்க்கு பிடிச்சிருக்குது. ஆனா நீ இதை எங்க காப்பி பண்ண, அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் யாரோட ஐடியாவும் திருடு கிடையாது, இது என்னோட ஓன் ஐடியான்னு சொல்ல, உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருந்தா எதுக்காக இதே மாதிரி இன்னொரு காப்பி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே திட்ட தான் தான் தப்பு பண்ணதா நினைச்சுக்கிட்டு லின் அங்க இருந்து கிளம்பிடுறான். லின்னுக்கு இந்த மாதிரி ஆனதை கேள்விப்பட்டதுடனே சன் அமைதியா இருப்பான்னா வேகமா அவனோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். என்ன பண்றது, லின்னும் அங்கதானே இருக்கான். தான் பண்ண டிசைனை காப்பின்னு சொல்றத லின்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சன் அங்க வந்துடுறான். சன் நீங்களாச்சும் என்ன நம்புங்க, நான் இதை காப்பி பண்ணல, இது என்னோட டிசைன் தான் சொல்லிட்டு லின் ஓன் அழுகவே ஆரம்பிச்சிட்டான். லின் கண்டிப்பா நீ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இது உன்னோட டிசைன் தான் சொல்லிட்டு சன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, அவ்வளவு சீக்கிரம் லின் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல, அழுதுட்டே தான் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். ஹேவ் எ கிரேட் டே.